உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கப்பலில் பயணம் செய்யும் போது திடீரென்று ஏற்படும் புயல் காற்றினாலே தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக கப்பலில் உள்ள சில சுமைகளை இறக்கி லகுவாக்கி கொண்டு பின்பு பயணத்தை தொடர்வார்கள். அதே போல பரமராஜ்யத்தை நோக்கி பயணம் செய்யும் நாமும் நம் லக்கை அடைவதற்கு சில சுமைகளை தூக்கி எறிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் லக்கை அடைய விடாமல் சத்துரு எப்படி ஒடுக்குகிறான் என்பதை வேதத்தின் வழியாக சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாருங்கள் செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் நிலைகள், கடைசி கால ஓட்டங்கள் என்கிற பல விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் இந்த கடைசி கால ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஓட்டம் இது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒன்றல்ல. இந்த ஓட்டத்தின் அந்த நிலைகள் யாவற்றையும் சரியான விதத்தில் நாம் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டம் எதை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும், என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் புறம்பாக தள்ள வேண்டும், எவைகள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும், எவைகளை இழக்க ஆரம்பித்தால் அவைகளுக்குரிய மகிமையை பெற முடியும், எவைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் அவைகளுக்குரிய அந்த ஓட்டத்தின் வேகத்தை அதிகரிக்க முடியும் என்கின்ற பல தரப்பட்ட காரியங்களை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே நிலைத்து நின்று தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மால் முடியும். மற்றபடி இந்த ஓட்டத்தினுடைய காரியங்கள் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய யோசனைக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாக விளங்குகிறதுனாலே இந்த ஓட்டத்தை தெளிவான விதத்தில் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே நம்முடைய மாம்சீகமான அறிவுக்குரிய காரியங்கள் முற்றிலும் அகற்றப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இத்தனை நாட்கள் பரியந்த மாம்சீக பிரகாரமாக ஆசரித்த நம்முடைய பலவிதமான ஆவிக்குரிய நிலைகள், ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மாம்சீக பிரகாரமாக எதையாகிலும் ஆவிக்குரிய காரியங்களை நீங்களும் நானும் ஆசரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானாலே இந்த ஓட்டத்தின் எந்த நிலைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் விளங்கிக் கொள்ள முடியாது. சரியான விளக்கத்தின் காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே மாம்சத்தின் எல்லா நிலைகளும் முற்றிலும் அடக்கி ஆளப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களை நம்ம செய்யக்கூடிய யுத்தமாகட்டும், நம்ம செய்யக்கூடிய ஜெபமாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய ஊழியங்களாய் காணப்பட ஆரம்பிக்கலாம், அது ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய அநேக விதமான ஆவிக்குரிய பிரயாசங்களாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். இவைகள் எல்லாம் ஆவிக்கெடுத்த விதமாக இயக்கத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பித்தா மட்டும்தான் சாத்தானுக்கு நேருக்கு நேராக எதிர்த்து நின்று யுத்தம் செய்யக்கூடிய திராணி பெற்றவைகளாக இவைகள் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். மற்றபடி இவைகளை ஆவிக்குரிய ரீதியாக நீங்களும் நானும் செயலாக்காதிருக்கிறது உண்டானால் இவைகள் ஒன்றும் சாத்தானுடைய வல்லமைகளை தடுக்கக்கூடியதாய் காணப்படும் முடியாது. சாத்தானுடைய இயக்கங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னாலே நீங்களும் நானும் ஆவிலே இயங்க துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் சாத்தானுக்கு தடைகளை உண்டாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும்.
அதனால ஆண்டவராகிய தேவன் இவைகளை பற்றி திட்டமும் தீர்க்கமாக பல விஷயங்களை நம்மோடு கூட பேசிக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். இந்த ஆவிக்குரிய நிலைகள் மேலெழும்பக்கூடிய ஒரு தன்மைக்கு பெயர் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல மறுரூபமாக்கப்படக்கூடிய அனுபவம். இந்த மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் தெளிவான விதத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி இந்த ஆவிக்குரிய நிலைகளை பற்றி அறிவற்ற ஒரு மனிதனாக நாம் நம்முடைய நிலைகளை காத்துக்கொள்ள ஆரம்பித்தால் ஆவிக்குரிய மண்டலத்திலே உருவாக்கப்படக்கூடிய தன்மைகளை பற்றி விளங்கிக் கொள்ளாதிருக்கிறது உண்டானாலே நீங்களும் நானும் எளிதாக தோற்று போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா ஒரு விஷயம் இந்த உலகத்திலே உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாக அவைகள் எல்லாம் ஆவிக்குரிய மண்டலங்களிலே தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய மண்டலங்களை பற்றியதான அறிவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே ஆவி மேலெழும்பக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரணும். இதுக்கு பேரு தான் மறுரூபமாக்கப்படக்கூடிய நிலை. மறுரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஒரே வரியில் ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மாம்சம் முற்றிலும் அடக்கப்பட்டு ஆவியின் நிலை மேலெழும்பக்கூடிய அந்த ஒரு அனுபவத்துக்கு பேர் தான் மறுரூபம் என்கின்ற ஒரு பெயரினால் கர்த்தருடைய வேதம் நமக்கு இந்த காரியங்களை அறிவுறுத்த துவங்குகிறது. இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. பல தரப்பட்ட விஷயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஒன்று நம்முடைய சிந்தனையிலே உருவாக்கப்படக்கூடிய அனுபவம், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தோற்றங்களிலே உருவாக்கப்படக்கூடிய அனுபவம், நம்முடைய சகல விதமான பிரயாசங்களிலே காணப்பட வேண்டிய மாற்றங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். ஆவியானவரை போல நீங்களும் நானும் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். இதை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதில் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அதை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகின்றோம். ஆவியாகிய கர்த்தராகிய தேவனுடைய சாயலாக நம்முடைய ஆவியும் மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால்தான் ஆவியானவரோடு கூட எளிதான விதத்தில் தொடர்பு கொள்ள உங்களாலும் என்னாலும் முடியும். ஒரு காலத்தில் ஆவியானவர் ஆகிய தேவன் தரக்கூடிய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள பல நாட்கள் நாம் எடுக்க துவங்க ஆரம்பித்தோம். ஒரு விஷயத்தை கர்த்தராகிய தேவன் பேசினா அதை விளங்கிக் கொள்ள பல மணி நேரங்கள் நாம் ஜெபத்திலே செலவு பண்ணி அல்லது பல நாட்கள் நாம் காத்திருந்து, ஆண்டவரே இந்த ஒரு தரிசனத்தை காமிச்சிங்க, இதனுடைய விளக்கம் என்னவா இருக்க போகிறது என்பதை பற்றி கேட்கிறதற்கு பல காலங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தோம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் குறுகின காலம். இதற்காக நீங்களும் நானும் நாட்களை எடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வர வேண்டிய அநேக விதமான அழிவுகள் வந்துட்டு போன பிறகுதான் இதனுடைய விளக்கங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் பேசும் பொழுதே அவைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவியாகிய கர்த்தருடைய சாயலாக நீங்களும் நானும் அதே மாதிரி ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அவர் என்ன காரியத்தை சிந்திக்கிறாரோ உடனே நான் அவைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்தில் உருவாக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கத்திற்கு ஒத்த இயக்கமாக உங்களுடைய இயக்கமும் என்னுடைய இயக்கமும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். இல்லைன்னா ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை நினைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை நான் விளங்கிக் கொள்கிறதற்கு பல காலத்தை நான் எடுக்க ஆரம்பித்தாலே என்னுடைய ஓட்டத்தினுடைய வீரியம் மெய்யாகவே தடைப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இந்த மறுரூபத்தினுடைய சாயல் உங்களுக்கும் எனக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கத்திற்கு ஏற்ற வண்ணமாக அதே ஸ்பீடில் நீங்களும் நானும் இயங்க ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த கடைசி கால துரிதமான இயக்கத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை மெய்யாகவே பயன்படுத்த முடியும். மற்றபடி முடியாது. இந்த பயன்படுத்தக்கூடிய இந்த நிலைகள் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாய் அவ்வளவு துரிதமாய் இயக்கத்தின் ஊடாக போக வேண்டும் என்றால் அவருடைய நினைவும் உங்கள் நினைவும் ஒருமனப்படுத்தப்படக்கூடிய அந்த தன்மையோடு கூட மட்டுமல்லாமல் அவருடைய சிந்தனையும் நம்முடைய சிந்தனையும் ஏகமாய் இசைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை போல இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லுகிறதை போல இந்த கடைசி கால ஓட்டம் உங்களாலும் என்னாலும் எளிதாக ஓடி முடிக்க முடியும். இந்த ஓட்டத்திற்கு முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னா, ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னாலே அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பல விதமான பாரமான சுமைகளை அப்புறமாக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பாரங்களோடு கூட வேகமாய் இயங்குகிறது என்பது கடினம். உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு மனிதன்
பந்தயசாலையிலே ஓடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் பலவிதமான பாரங்களை தன்னுடைய கரங்களிலும் தன்னுடைய கால்களிலும் சுமந்து கொண்டு ஓடுகிறது உண்டானால் மற்றவர்களுடைய ஓட்டத்திற்கும் அவனுடைய ஓட்டத்திற்கும் அநேகம் வித்தியாசத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஏன்னா அவனால் துரிதமாக இயக்கத்தின் ஊடாக போக முடியாது. அவனுடைய கையிலும் காலிலும் அவனுடைய தோளிலும் அவனுடைய அநேகம் விதமான அவனுடைய சரீரத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் பாரங்கள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் அவனால் லகுவாக அல்லது எளிதாக இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. அப்ப கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த கடைசி காலம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலத்துல பாரமாய் காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்முடைய எல்லைகளை விட்டு விலக்கினால் மட்டும்தான் நீங்களும் நானும் காற்றை கிழித்து கொண்டு ஓடக்கூடிய அனுபவம் பெற்ற ஒரு மக்களைப் போல கடந்து போகிறதை பார்க்க முடியும். பாரமான சுமைகளோடு கூட கடந்து போகிறதை காட்டிலும் லகுவாக்கப்பட்ட மக்களாக நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பித்தால் நம்முடைய ஓட்டம் அதிக துரிதமாக அதிக வேகமாக தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாய் அவைகள் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரத்யேகமாய் கண்டு உணர முடியும். பாரமான காரியங்களை பற்றி கர்த்தருடைய வேதத்தில் பல விஷயங்களை நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அவைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 12:1 இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளின் அடிப்படை இங்கே எடுத்து பார்த்தா நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு என்று வைத்திருக்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கி நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொன்னாலே பாரமானவைகள் எல்லாவற்றையும் முதல் காரியம் புறம்பாக்க வேண்டியது அவசியம். பல விதமான பாரங்கள் உங்களையும் என்னையும் அழுத்தக்கூடிய இந்த காலங்களிலே காணப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பிக்கின்றோம். இந்த உலகத்திலே காணப்படும் பலவிதமான பாரங்கள், சரீரத்திலே காணப்படும் பலவிதமான பாரங்கள், மற்ற மக்களின் மூலமாய் வரக்கூடிய பலவிதமான பாரங்கள், சாத்தானின் மூலமாய் வரக்கூடிய பலவிதமான பாரங்கள், பாவத்தின் மூலமாய் வரக்கூடிய பாரங்கள் என்று சொல்லி பல சுமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றி வைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் ஓட்டம் மெய்யாகவே தடுக்கப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். வேகமாக ஓட முடியாது. இந்த பாரங்கள் எல்லாம் லகுவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான், உங்கள் சுமைகள் எல்லாம் நீக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய நாட்களுக்குள்ளாக குறிப்பிடப்படக்கூடிய அந்த காலத்திற்குள்ளாக ஓட்டத்தை நிறைவாக்கி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இன்னும் ஒரு நல்ல ஒரு வேத வாக்கியம் நமக்கு சொல்லக்கூடிய காரியத்தை உங்கள்கிட்ட பேசினா தான் இவைகளினுடைய ஆழமான காரியங்களை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளில் 27வது அதிகாரம் 18, 19, 38 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஒரு பெரிய ஒரு புயல் காற்றுல அவங்க போகக்கூடிய அந்த கப்பலானது சிக்குண்டு போயிற்று. சிக்குண்டு போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படியாகிலும் தங்களுடைய ஜீவனை காப்பாற்றும்படிக்காக தங்கள் கப்பலை மெய்யாகவே கரைக்கு நோக்கி ஓட்டும்படிக்காக ரொம்ப பிரயத்தனப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால அந்த ஒரு காரியத்தை செய்ய முடியல. இந்த காற்றினுடைய வேகமும் அலையினுடைய மும்முரமும் அதிகமாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால எங்கே இந்த கப்பல் மூழ்கி எல்லா ஜனங்களுடைய ஜீவனும் அழிந்து போய்விடுமோ என்று சொல்லக்கூடிய கலக்கத்தோடு கூட காணப்படக்கூடிய அந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் அவங்க என்ன காரியத்தை செய்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா அவங்க தங்களுடைய ஜீவனை காப்பாற்ற அந்த கப்பலை கரைக்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினா தான் அவருடைய ஜீவன் காப்பாற்றப்பட முடியும். அதுக்காக அவங்க என்னென்ன காரியத்தை செய்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. மேலும் பெருங்காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். முதல் காரியம், அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, அவங்க சம்பாதிக்கக்கூடாத ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு தேவையான சில உபகரணங்களாக கூட இருந்திருக்கலாம். என்றாலும் கூட தங்களுடைய ஜீவனையும் அவைகளையும் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் தங்கள் ஜீவன் மிகவும் விலையேறப்பெற்றது என்பதை அவர்களுடைய கண்கள் காண ஆரம்பித்ததுனால அங்கே காணப்படக்கூடிய சில சரக்குகள் யாவற்றையும் முதல் காரியமாய் கடலில் தூக்கி அவர்கள் எரிய துவங்க ஆரம்பித்தாங்க. மீண்டும் அந்த காற்றினுடைய மும்முரம் ஓய்ந்து போகல, அந்த கடலினுடைய கொந்தளிப்பும் அமர்ந்து போகல. அவர்கள் இன்னும் தத்தளிக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த ஒரு விஷயத்தை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வசனத்தை வாசிக்கிறேன். 19வது வசனத்தில், 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். கப்பலுக்கு முக்கியமான தேவைப்படக்கூடிய பலவிதமான உபகரணங்கள், அது ஒருவேளை கப்பலை இயக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கலாம், கப்பலை பழுது பார்க்கக்கூடிய கருவியாக இருக்கலாம், கப்பலுக்கு தேவையான சில பனிமூட்டுகளாய் கூட காணப்படலாம். எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் இது இல்லாமல் கப்பலை எந்த ஜனங்களை இயக்க மாட்டாங்க.
இவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஒருவேளை சமுத்திரத்தின் ஆழத்தில் போகக்கூடிய நேரத்தில் ஒருவேளை அந்த கப்பலிலே பலவிதமான பழுதுகள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் அந்த இடத்துல வந்து மெக்கானிக்கை கூட்டிட்டு போய் அவங்களால வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. இவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த தளவாடங்களை பயன்படுத்தித்தான் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பலவிதமான பழுதுகள் யாவற்றையும் அவர்கள் சீர்படுத்த முடியும். இப்போ இவங்க என்ன செய்றாங்க பாருங்க, தங்கள் ஜீவனையும் தளவாடத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த தளவாடங்களை காட்டிலும் அவருடைய உயிர் அவர்களுக்கு ரொம்ப பிரதானமாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால தளவாடங்களையும் அவர்கள் சமுத்திரத்திலே தூக்கி எறியக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க, 38வது வசனத்துல, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 38வது வசனத்துல, திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். மூன்றாவது, ஒரு மனுஷனுடைய ஜீவனத்திற்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை என்ன அப்படின்னா வந்து அவனுக்கு தேவை நல்ல ஒரு உணவு இருக்கணும், நல்ல ஒரு உடை இருக்கணும், நல்ல தங்குகிறதுக்கு ஒரு இருப்பிடம் இருக்கணும். இந்த உடையும் இருக்கு, இருப்பிடமும் இருக்கிறது. ஆனால் அவருடைய உணவுக்குரிய காரியங்கள் அவங்க கையில் இப்போ இருக்கிறது. அவங்க யோசிக்கிறாங்க, இந்த உணவு எனக்கு முக்கியமா, என்னுடைய உயிர் எனக்கு முக்கியமான்னு யோசிக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய கண்களிலே அவர்கள் இவைகள் வைத்து ஆராய்ந்து பார்த்த பொழுது அவர்கள் ஒரு உண்மையை கண்டுகொள்ள ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கு தேவையான உணவை காட்டிலும் உயிர் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. பல பேர் வந்து என்ன காரியத்தை யோசிக்கிறாங்கன்னா, இந்த உயிர் போனா கூட பரவாயில்ல, என்னுடைய உடைமைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஞானம் நிறைந்த ஒரு மனுஷனா நம்ம காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய உயிருக்கு ஈடாக எதையும் நான் இழக்கும்படிக்காக சம்மதிக்க துவங்கி விடுகின்றேன். என்னுடைய உயிர் வந்து இழக்கக்கூடாது, அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும். அதே மாதிரி தான் என் ஆவிக்குரிய நிலைகளை காப்பாற்ற உலக ரீதியான எதையும் இழக்க நீங்களும் நானும் சம்மதிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டிலும் இந்த உலகத்திலே காணப்படும் எதுவும் மேன்மையானது கிடையாது. அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, என்னுடைய ஜீவனுக்கு ஈடாக இந்த எல்லா விதமான சாப்பாட்டு பொருள்கள் யாவற்றையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்போ அவங்க வந்து என்ன விதமான ஒரு தீர்வை அவர்கள் தங்களுடைய மனதில் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால், எங்களுடைய உயிரை காட்டிலும் சாப்பாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. ஒருவேளை சாப்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட பல நாட்கள் அநேகம் பட்டினியோடும் பசியோடும் கூட நாங்கள் உயிர் வாழ ஆரம்பிக்கலாம். உயிரை இழந்துட்டோம்னா இனி இந்த சாப்பாட்டினால் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை பற்றி நல்ல தீர்மானம் ஒன்றை எடுத்து தங்கள் அந்த கப்பல் யாவற்றையும் லகுவாக்கும் முகாந்திரமாக, தங்கள் ஜீவனை காப்பாற்றும் முகாந்திரமாக சமுத்திரத்திலே கோதுமைகள் யாவற்றையும் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பாரமாய் காணப்படக்கூடிய பல விதமான விஷயங்களை நீங்களும் நானும் புறம்பாக்க துவங்கினால் மட்டும்தான் கப்பலை எளிதான விதத்தில் ஓட்டி ஆண்டவராகிய தேவன் நியமித்து வைத்திருக்கக்கூடிய கரையை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். இப்ப இந்த தத்தளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். பலவிதமான சுமைகள்னால நீங்களும் நானும் தவித்து இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி போக வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட நாம் பயணப்பட ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பயணத்தில் நம்முடைய ஜீவனுக்கு அநேகம் விதமான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய பல விதமான சுமைகளை நான் பார்க்கின்றேன். இந்த சுமைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களுடைய ஜீவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த சமுத்திரத்தின் மும்முரத்தினாலே நீங்கள் பயணிக்கக்கூடிய இந்த கப்பலினுடைய காரியங்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட ஆரம்பிச்சிடலாம். அப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து ஒரே ஒரு விஷயம்தான், சுமையாய் காணப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் சமுத்திரத்திலே எரிந்தால் மட்டும்தான், கப்பலை லகுவாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் எளிதாக உங்கள் ஜீவனை காப்பாற்றக்கூடிய கரையை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். இதுதான் புத்திசாலித்தனமான ஒரு வாழ்க்கை, ஞானமான ஒரு வாழ்க்கையும் கூட. என்னுடைய ஜீவனை காப்பாற்ற நான் என்ன செய்யணும்? நான் இந்த அநேகம் சுமைகளோடு கூட அந்த கப்பலின் ஊடாக கடந்து போய் மூழ்கடிக்கப்படுகிறதை காட்டிலும் எல்லா சுமைகளையும் தூக்கி எறிந்து என் ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிறது மேன்மை என்பதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு ஞானம். இந்த ஞானம் என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா தான் நான் என்னுடைய ஓட்டத்தினுடைய காரியங்களை நான் இழக்காதவனாய் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொன்னா தான் உங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை பற்றி தீர்க்கமான அந்த விஷயங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ள முடியும். சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்த பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய காரியங்கள் உங்களுக்கு நன்றாவே தெரியும். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் தந்த பொறுப்பு மேன்மையான பொறுப்பு, ஒரு ஜீவனை போலன்னு வச்சுக்கோங்க. ஒரு இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்தார். ஆனால் அவனோ இந்த உலகத்திலே காணப்படும் சுமையை அதிகமாய் நேசிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். உலகத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை விட்டு விலக அவனால முடியல, அக்கிரமத்தினுடைய காரியங்களை விட்டு நீங்க அவனால முடியல. கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அவனுடைய கையில தந்திருந்தார். இந்த பொறுப்பையும் இந்த உலகத்திலே காணப்படும் சுமைகளையும் அவன் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சான். ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த பொறுப்பை காட்டிலும் உலகத்திலே காணப்படக்கூடிய சுமை மேன்மையானது என்பதை பற்றி நினைவு கூற ஆரம்பிச்சதுனால தேவன் தந்த அந்த பொறுப்பை அவன் இழந்து போய் இந்த சுமைக்காக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை பாருங்க. இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே எது மேன்மை என்பதை யோசிக்க முடியாத அளவிற்காக, எது முக்கியத்துவம்,
நிறைய பேருக்கு இந்த நாட்கள்ல இந்த உலகத்திலே காணப்படும் காரியங்களை காட்டிலும் கர்த்தருடைய விஷயம் மேன்மையானது கிடையாது. இப்படித்தான் யோசிக்கிறாங்க. இப்படித்தான் நிறைய விதமான போதகங்களை ஜனங்களுக்கு அநேக விதமான போதகர்கள் போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்க? இந்த உலகத்திலே மேன்மையாய் வாழுகிறது தான் உனக்கு முக்கியம். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவனுக்கென்று பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் படுகிறது கர்த்தருக்கு சித்தமல்ல என்று சொல்லி உங்களையும் என்னையும் அநேக விதமான பாரமான சுமைகளுக்கு உட்படுத்தி தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை விட்டு உங்களையும் என்னையும் நீங்கி போகக்கூடிய வழிமுறைகளை நமக்கு முன்பதாக போதிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதை நீங்கள் இழக்க ஆரம்பித்தாலும் உங்களுக்கு உண்டான உங்கள் ஜீவன், உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பை இந்த உலகத்திற்காக இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் இந்த உலகத்திலே பிறவாதிருக்கிறது மேன்மையாக காணப்படும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துல. இந்த கடைசி காலத்துல தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில பல விதமான சுமைகளிலே நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த ஓட்டத்தை உங்களாலும் என்னாலும் ஓடி முடிக்க முடியும் என்கிறதிலே கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமான வார்த்தைகளின் மூலம் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சுமையை பற்றி உங்களோடு கூட நான் பேசும்படி ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் ஆழமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் ஆழமான விதத்துல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். யாத்திராகம புஸ்தகத்துல அதுல 1வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாத்திராகமும் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை கொஞ்சம் நான் நிறுத்தி வாசிக்கிறேன், கவனிங்க. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். முதல் காரியம் அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகின்றார் அப்படின்னா, இவர்களுடைய நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுடைய நிலைகள் இவர்கள் சுதந்திரமாய் உருவாக்கப்படும்படி ஆண்டவராகிய தேவனால் அழைப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்கள். ஆனா இப்ப இவர்கள் எல்லைகளை சத்துருக்கள் மெய்யாகவே ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சதுனால இவர்களை அவர்கள் அடிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்து இவர்களுடைய பலம் எல்லாவற்றையும் அவர்கள் உறிஞ்சக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். சில விஷயத்துல நீங்களும் நானும் அடிமைப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் சுதந்திரமான விதத்தில் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. இப்போ இவங்களுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய பணி என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு பணி, கானான் நாடு முழுவதையும் இவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். கானானிலே காணப்படும் எல்லா அரசர்களையும் தங்கள் வசமாய் மாற்ற வேண்டும். அவர்கள் மேலே இவர்கள் அதிகாரத்துவம் செலுத்தி அந்த தேசத்தை ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கர்த்தராகிய தேவன் தந்த அந்த உடன்படிக்கையின் தேசத்தை இவர்கள் தங்கள் வசமாக்கி கொண்டு இவர்கள் அந்த தேசத்திற்கு ஆளுகை செய்யக்கூடிய அதிபதிகளாய் உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம். ஆனா இப்ப அவங்களுடைய நிலை எங்க இருக்குன்னு பாருங்க. இவர்கள் யாரோ ஒரு மன்னனுக்கு கீழாக அடிமையாக காணப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போறாங்க. இப்ப இந்த அடிமைகளாக காணப்படக்கூடிய இவர்களை சிந்திக்க விடாத அளவிற்கு பார்வோன் ஒடுக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, இன்னொரு வருதலை வாசிக்கிறேன். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அவனால எந்த விஷயத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. தங்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை யோசிக்க முடியாது. தங்கள் தேவன் தங்களுக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய தேசத்தை பற்றி யோசிக்க முடியாது. தங்கள் தேவன் தங்களுக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை பற்றி அவனால் சிந்திக்க முடியாது. அவனுடைய ஒவ்வொரு விதமான நேரத்திலும் அவன் சிந்தனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒடுக்கத்தை அநேகம் விதமான எதிரிகள் அல்லது சத்துருக்கள் அவன் மேல் சுமத்தி அவனை யோசிக்கவே விடாத அளவிற்கான காரியங்களை உருவாக்குகிறதை பார்க்க முடியும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தின் வல்லமைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு சபையில போறோம், ஆவிலில் நிறைகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், தீர்க்க தரிசனம் பேசுகின்றோம், கர்த்தருடைய நாமத்தினாலே பலவிதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கின்றோம். ஆனால் நான் இப்போ உங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்கின்றேன். இதற்காக மட்டும்தானா நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீங்க? ஒரு சபைக்கு போறேன், காணிக்க கொடுக்குறேன், அதன் பின்பதாக அந்த காரியங்கள் யாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப என்னுடைய பழைய வேலையின் ஊடாக நான் கடந்து போகிறேன். என்னுடைய உடலுக்கு தேவையான பலவிதமான உழைப்புகளின் ஊடாக நான் கடந்து போகிறேன். அபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த உலக பிரகாரமான மனிதன் செய்யக்கூடிய வேலைக்காக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டதான்னு யோசிப்பாரு. இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய மனிதனை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை உருவாக்க வேண்டும் என்று சித்தம் வச்சிருக்கிறார். ஆனா இவைகளை நீங்களும் நானும் யோசிக்க விடாத அளவிற்காக அந்த யோசனையில ஒரு எல்லைகளை சாத்தான் வகையறுக்க ஆரம்பிக்கின்றார். இந்த எல்லைக்கு மிஞ்சி நீ சிந்திக்க கூடாது, இந்த எல்லைகளை தாண்டி நீ யோசிடக்கூடாது, என்னை பற்றி நான் யோசிக்க விடாத அளவிற்கு பலவிதமான பாரமான கவலைகள்,
நம்முடைய வாழ்க்கை இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்குள் வரக்கூடிய அநேக விதமான வியாதிகளை பற்றி நான் கவலைப்படுறேன்னு வச்சுக்கோங்க, அல்லது அநேக விதமான பொருளாதார விஷயத்தை பற்றி நான் கவலைப்பட ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்லுகிறது? இந்த உலகத்தையே ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கையில தந்திருக்கிறார். எதையும் எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களால் ஆகும். ஆண்டவருடைய வேத புத்தகத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எதையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆனால் இந்த நினைவுகளின் ஊடாக நீங்கள் கடந்து போக முடியாத அளவிற்காக பலவிதமான சுமைகளினால் சாத்தான் உங்கள் நினைவுகளின் எல்லைகளை ஒடுக்க துவங்க ஆரம்பிக்கிறார், நெருக்க துவங்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு மேல உன்னால யோசிக்க முடியாது. நீ யோசிக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான சுமைகளை உன்னுடைய தலையின் மேல் அவன் கொண்டு வந்து போட்டு இவைகளுக்குள்ளாகவே நீ உழல வேண்டுமே தவிர இவைகளை தாண்டி நீ யோசிச்சிடக்கூடாது. இவைகளை தாண்டி உன்னுடைய நிலைகளை பற்றி நீ ஆராய்ந்து பார்த்து விடக்கூடாது. இப்ப நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாருங்க. அவர்கள் இந்த உலகத்திலே சாதிக்கும்படி உருவாக்கப்பட்டவர்கள். ஆனா அவங்க இந்த நாள்ல என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். அவர்கள் இந்த உலகத்திலே அநேகம் சாத்தானுடைய வல்லமையான காரியங்களை எதிர்க்கும்படி கர்த்தராகிய தேவனால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவன் சொன்னாலே, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொன்னாலே, இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்கும்படிக்காக உருவாக்கப்படும்படிக்காக கர்த்தராகிய தேவன் அவனை அழைத்திருக்கின்றார். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நிலையை பாருங்க. எத்தனை பரிதாபகரமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போறாங்க. எதையும் அவனால செய்ய முடியல. இந்த உலகத்திலே காணப்படும் மனிதர்களிலே ஒருவனை போலவே அவன் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றான். இந்த உலகத்திலே காணப்படும் ஆசைகளை தேடுகின்றான். இந்த உலகத்திலே காணப்படும் அநேக விதமான இச்சைகளின் ஊடாக கடந்து போகிறான். பணத்திற்காக ஓடுகின்றான், புகழுக்காக ஓடுகின்றான், அந்தஸ்துக்காக ஓடுகின்றான், அநேக விதமான மேன்மைக்காக ஓட ஆரம்பிக்கிறானே தவிர தனக்கு நியமித்திருக்கக்கூடிய ஓட்டத்தை பற்றி அவன் எவ்வளவேனும் யோசிக்க மனமற்றவனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். ஒரு மோசே என்கின்ற மனிதன் கர்த்தராகிய தேவனுடைய அழைப்புக்கு உட்பட்டு கடந்து போக ஆரம்பித்த பொழுது வசனத்தில் என்ன போடுது தெரியுமா? எகிப்திலே காணப்படும் எல்லா ஜனங்களுடைய நாவும் மோசேக்கு விரோதமாக அசைக்கப்படுகிறதுக்கு கூட பயம் கொண்டதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பார்வோன் கூட மோசேக்கு விரோதமாக பேசுகிறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கிறிஸ்தவர்களை எவ்வளவு கேவலமாய் பேசக்கூடிய நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நிலைகளை பற்றி இன்னும் என்னால யோசிக்க முடியல, உணர முடியல, நான் யாருங்கிறதை என்னால விளங்கிக் கொள்ள முடியல. அதற்கு என்ன காரணம்? என்னுடைய சிந்தனைகள் மெய்யாகவே விரிந்து பரவ முடியாத அளவிற்கு பல சுமைகளினால் என்னுடைய சிந்தனையினுடைய அந்த எல்லைகளின் விரிவாக்கத்தை சத்துருவானவன் ஒடுக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை பற்றி நீங்கள் யோசிக்க முடியாத அளவிற்கு, உங்களை உண்டாக்கின கர்த்தரை பற்றி யோசிக்க முடியாத அளவிற்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு, நீங்கள் இந்த உலகத்திலே சாதிக்கும்படிக்காக பிறந்தவர்கள் என்பதை பற்றி உணர முடியாத அளவிற்கு உங்கள் சிந்தனையிலே அநேகம் தடைகளை சாத்தான் உண்டாக்கி அவன் என்ன செய்யறான் பாருங்க. இதற்கு மேல் நீ சிந்திக்க கூடாது, இதுதான் உனக்கு எல்லை. அந்த இடத்துல இந்த வசனம் போட்டு பாருங்க. அப்படியே அவர்களை சுமை சுமக்கக்கூடிய வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். இதுக்கு மேல நீ யோசிக்க கூடாது. உன் சுதந்திரத்தை பற்றி நீ யோசிக்க கூடாது. உனக்கு கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை பற்றி நீ யோசிக்க கூடாது. அவர்களின் மேலே சுமைகளை சுமத்தி 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 அவர்கள் சிந்திக்கும் எல்லைகளை சாத்தான் குறுகக்கூடியதாய் விளங்கப்படுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய சிந்தனைகள் விரிவாக்கப்பட ஆரம்பிச்சாதான் என்னை குறித்ததான எல்லா திட்டங்களையும் நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கின்றேன். அப்ப சிந்தனைகள் குறுக்கப்பட ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒடுக்கப்படும் அநேக விதமான ஒடுக்கக்கூடிய சுமைகள். இது என்னுடைய சிந்தனைகளை முதல் காரியம் ஒடுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். என்னால் சிந்திக்க முடியல, யோசிக்க முடியல. கர்த்தராகிய தேவன் எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணார் என்னால் யோசிக்க முடியல. கர்த்தராகிய தேவனுடைய கிருபை என் மேல் ஊற்றப்பட்டதற்கு என்ன காரணம் யோசிக்க முடியல. கர்த்தர் என்கிட்ட இத்தனை வருஷமாக இத்தனை காலங்களாக இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு வருகிறார். இவைகள் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் யோசிக்க முடியல. வார்த்தையை கேட்கிறேன், வார்த்தைகளின் காரியங்கள் யாவற்றையும் நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். இவைகளின் மூலமாய் எதை கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட வலியுறுத்தும்படிக்கா இதே வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுகின்றார். இந்த காரியத்தின் மூலம் நான் என்ன செய்யணும்னு சொல்ல கர்த்தர் விருப்பப்பட ஆரம்பிக்கிறார். யோசிக்க எனக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் பலவிதமான சுமைகளை சாத்தான் என்னுடைய சிந்தனைக்குள் புகுத்த ஆரம்பிச்சார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என்னுடைய காரியங்களை பற்றி உணர முடியாத அளவிற்காக என்னை ஒடுக்கக்கூடிய சுமைகள் முதல் காரியம் என்னுடைய சிந்தனைகளை பாதிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. அவனை யோசிக்கவே விடுகிறது இல்லை. அவனை சிந்திக்கவே அனுமதிக்கக்கூடிய அந்த காரியங்களின் ஊடாக சாத்தான் அவனை மெய்யாகவே பிரவேசிக்கும்படி ஒப்புக் கொடுக்கக்கூடியவன் அல்ல.
அவனுடைய சிந்தனைகளில் ஒரு கட்டுப்பாடை சாத்தான் விதைக்கின்றான். இதுக்கு மேல் நீ யோசிச்சா நீ உன்னை குறித்து உணர ஆரம்பித்து விடுவாய் என்பதை அறியக்கூடிய பிசாசு அவன் என்ன செய்கின்றான்? பலவிதமான சிந்தனைகளிலே கவலைகளை, பாரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றி வைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். நீங்களா கொஞ்சம் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய சிந்தனையில உங்களை பற்றி, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை பற்றி எவ்வளவு நேரம் உங்களால வந்து யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து நீங்க வந்து இந்த ஒரு காரியத்தை ஆராய்ஞ்சு பார்த்தாலே ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் கூட உங்களுக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை பற்றி யோசிக்க முடியாது. அந்த யோசிக்கக்கூடிய அந்த நிலைகள் ஆரம்பித்த உடனே பலவிதமான சிந்தனைகள் நம்முடைய மனதிற்குள்ளாக வந்து உங்கள் ஆவிக்குரிய நிலைகளை ஒடுக்கும்படியான காரியங்களை அவன் உருவாக்க ஆரம்பிச்சான். நம்முடைய தேவைகளை பற்றி சில நேரங்களில் திடீரென்று சொல்ல வரக்கூடிய கவலை, தேவன் தந்த அபிஷேகத்தை பற்றி யோசிக்க முடியாமல் அந்த கவலை வர ஆரம்பிச்ச உடனே அபிஷேகத்தையும் மறந்து போக ஆரம்பிச்சிடுறேன். ஆவிக்குரிய நிலைகளை பற்றி யோசிக்க வேண்டிய நான் அந்த யோசனையின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சுமைக்குரிய பாரமான காரியங்களை சாத்தான் என்னுடைய சிந்தனைக்குள்ளாக ஏற்றி வைக்க ஆரம்பித்தவுடன் இந்த காரியங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறேனே தவிர என் தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய அழைப்பை நான் மறந்து போக ஆரம்பிச்சேன். அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்த்தா அவர்கள் தாறுமாறாக ஓடுகிறார்களே தவிர தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை பற்றி ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு கூட ஓடக்கூடிய ஒரு மக்களாக அவருடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. கிறிஸ்துவனுடைய கரங்கள் ஆண்டவராக தேவனால் எதற்கு இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த உலகத்தை சீர்படுத்தும்படிக்காகவும் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா குறைவுகளையும் அப்புறமாக்கும்படிக்காகவுமே ஆண்டவராக தேவன் தம்முடைய ஜனங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான பணி என்ன தெரியுமா? இந்த பணி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு அந்த பணியை பற்றி நான் உங்களோடு தெளிவாய் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எப்படி ஆண்டவராகிய தேவன் ஆதாமை இந்த உலகத்திலே உண்டாக்கி உலகத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனை வைத்தாரோ அந்த வேலையை தான் இப்ப நீங்க செய்யணும். ஆனா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலையை பாருங்க, என்னென்னமோ செய்யறோம். இந்த உலகத்திற்காக ஓடுகிறோம், உலகத்திற்கான காரியங்களை செய்கிறோமே தவிர என் தேவன் என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை பற்றி யோசிக்கவே முடியல. உலகத்தை நீங்கள் பண்படுத்த வேண்டும், நீங்க தான் காப்பாற்றணும் உலகத்தை. அந்த ஆதாமுக்கு ஆண்டவராக தேவன் தந்த உரிமை அதுதான். நீங்கள் தான் உலகத்தை பண்படுத்த வேண்டும், நீங்கள் தான் உலகத்தை காப்பாற்ற. உலகம் அநேக விதமான இச்சைகளினாலும் பாவங்களினாலும் நிரம்பி விளையக்கூடியதாய் காணப்படக்கூடிய இந்த காலங்களில் இவைகளை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு யாரு? அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அல்ல. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய கடமை அது. அவைகளை காப்பாற்றுகிறது யாருடைய கடமை? உலகத்திலே வரக்கூடிய சேதங்களிலே நின்று, உலகத்திலே வரக்கூடிய அழிவுகளிலே நின்று அவைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? இந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அல்ல, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுடைய பொறுப்பு. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லும். இப்ப நீங்களா யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக, உலகத்தை பண்படுத்துகிறதற்காக நீங்களும் நானும் செய்தது என்ன? உலகத்தை காப்பாற்றுகிறதற்காக நீங்கள் நானும் செஞ்சதை இல்லை, ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஏனென்றால் என்னுடைய எல்லைகளின் ஊடாக கடந்து போகவே விடாத அளவிற்கு பல சுமைகளை சாத்தான் என்னுடைய தலையிலே மெய்யாகவே பிரவேசிக்க செய்து என்னுடைய ஓட்டத்தை மறக்கவும், என்னுடைய எல்லைகளின் ஊடாக நான் கடந்து போக முடியாத அளவிற்கு நிறைய தடைகளை உருவாக்கி என்னுடைய எல்லைகளை சாத்தான் குறுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கக்கூடிய ஓட்டம் அது மகா பெரிய விஸ்தாரமான ஒரு ஓட்டம், மகா பெரிய வல்லமையான ஒரு ஓட்டம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமத்தினாலே பெரிய காரியங்களை சாதிக்கும்படிக்காக இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டவங்க. ஆனால் ஏதோ ஒரு மூலையிலே முடங்கி கிடக்கிறதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் உலகத்திலே அறிய முடியாதவருக்கு எங்கோ ஒரு மூலையிலே முடங்கி கிடக்கிறதன் காரணம் என்ன தெரியுமா? உங்கள் எல்லைகளை சாத்தான் பலவிதமான சுமைகளினாலே குறுக்கி நீங்கள் உங்களால் இயங்க முடியாத அளவுக்கு, இதுக்கு மேல சிந்திக்க உங்களுக்கு எந்த திராணியும் இல்லாத அளவிற்கு அந்த சிந்தனைகளிலே தடைகளை, ஒடுக்கக்கூடிய தடைகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறான். அப்ப முதல் சுமை என்ன சுமை தெரியுமா? உங்களையும் என்னையும் ஒடுக்கக்கூடிய சுமைகளை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். உங்கள் எல்லைகளை குறுக்கக்கூடிய சுமைகளை அப்புறமாக்குங்கள். உங்களால் இயங்க முடியாத அளவிற்கு தடைகளை உருவாக்கும் அநேகம் விதமான இந்த ஒடுக்கக்கூடிய சுமைகளை அப்புறமாக்கும்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய தேவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய எல்லைகள் விஸ்தாரமானது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய அழைப்பு மேன்மையான ஒரு அழைப்பு. கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கவும், கானான் தேசத்தை ஆளுகை செய்யும்படிக்காகவும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் இப்ப அவங்க என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. எகிப்திலே பார்வோன் என்கின்ற மன்னன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான வேலைகளுக்கும் அவர்கள் அடிமையாக அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
அவன் ஆளுகை செய்ய உருவாக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய நிலைகளை இப்ப நம்ம பார்க்கிறோம். அவன் அடிமையாக காணப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனை சிந்திக்க விடாத அளவிற்கு பல சுமைகள் அவன் மேல் ஏற்றி வைக்கப்படக்கூடியதாய் விளங்குகிறது. இதே மாதிரி தான் இந்த கடைசி நாட்களில் உங்களையும் என்னையும் இயங்க விடாத அளவிற்காக பலவிதமான ஒடுக்கத்தின் சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. இந்த சிந்தனைகளை நீங்களும் நானும் புறம்பே தள்ளி என் தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய அழைப்பை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்றைக்கு நீங்கள் வாஞ்சித்து வேண்டி விரும்பி கடந்து போக ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்குத்தான் இந்த ஒடுக்கத்தின் சுமைகளிலே நின்று நீங்களும் நானும் விடுவிக்கப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே தங்கள் அழைப்பை பற்றி உங்களுக்கு தெரியாது. இது ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான மனிதனுக்கும் பலவிதமான ஊழியங்களை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கலாம். பலவிதமான காரியங்களை செய்யக்கூடிய பணிகளை கர்த்தர் தந்திருக்கலாம். ஆனால் அதனுடைய இறுதியிலே ஒரே ஒரு நோக்கம் தான் உண்டு. என்ன நோக்கம் உண்டு? இந்த உலகத்தை அவர்கள் பண்படுத்த வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அதுதான். எந்த வழிகளிலே எந்த ஊழியத்தில் கடந்து போனாலும் அதனுடைய எண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னா, உலகத்தை அவர்கள் பண்படுத்த வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கக்கூடிய சித்தம். ஆனா இப்ப நீங்க உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இந்த உலகத்தை பண்படுத்தக்கூடிய விஷயத்தில் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்டு பாருங்க. இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய விஷயத்தில் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்டு பாருங்க. இதில் உங்கள் பங்கு ஒண்ணுமே இருக்காது. ஏனென்றால் இவைகளை யோசிக்க விடாத அளவிற்கு ஒடுக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய அளவுக்கு உங்க சிந்தனையில ஒரு லிமிடேஷன் வச்சுட்டான் பிசாசு. இதுக்கு மேல நீ யோசிக்க கூடாது. இதுக்கு மேல இந்த காரியங்களை பற்றி நீ ஆழமான விதத்தில் நீ ஆராய்ந்து பார்த்து விடக்கூடாது. ஆகவே பலவிதமான சுமைகளை ஏற்றி 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 வைக்கக்கூடிய வரைக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவே நேரமே இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நேரத்திலும் பலவிதமான சுமைகளை அந்த வசனத்தில் இடப்படு பாருங்க. இந்த சுமைகளை சுமக்கக்கூடிய மக்களுக்கு மேலாக விசாரணைக்காரரை வேற வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் சுமக்கக்கூடிய காரியத்தில் கொஞ்சம் கூட அவர்கள் ஓய்ந்திருக்க கூடாது. ஓய்ஞ்சிருந்தா அவர்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசிச்சிருவாங்க. அதுக்கு பின்னால வரக்கூடிய வசனத்தை நீங்க வந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன போட்டுக்கும் பாருங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக போய் கர்த்தருடைய வார்த்தைகளை மோசே என்கின்ற மனிதன் போய் பேசுகின்றார். பேசக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் மோசேயினுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் செவி கொடுக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் ஜனங்கள். இப்பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மோசே என்கின்ற மனிதன் இஸ்ரவேல் புத்திரருடைய சார்பாக போய் பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்கிறாரு. தேவனாகிய கர்த்தரை வழிபடும்படிக்காக எங்கள் ஜனங்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உடனே பார்வோன் செஞ்ச அந்த காரியத்தை பாருங்க. அவர்கள் ஓய்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து இன்னும் அவர்களுக்கு அதிக சுமையை ஏற்றி வைக்க துவங்க ஆரம்பிச்சான். இப்படித்தான் சாத்தான் செய்வான். நீங்க யோசிக்க விடாத அளவிற்காக கொஞ்சம் சுமையை சுமக்கக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்து நீங்க யோசிச்சிருவீங்களோ என்பதற்காக பார்வோன் செஞ்ச அடுத்த காரியத்தை பாருங்க. அவன் என்ன காரியத்தை செய்யறா பாருங்க. அவர்கள் மெய்யாகவே ஓய்ந்திருக்கிறாங்க. அவர்களை ஓய்ந்திருக்க விடாத அளவிற்கு இனி வரக்கூடிய நாட்களில் செங்கலையும் அறுக்க வேண்டும். அந்த செங்கலிலே ஒன்றும் குறைவுபடாமல் அவர்கள் கொடுக்க வேண்டும். செங்கலுக்கு தேவையான வைக்கோல்களையும் அவர்களே போய் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஓய்வாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படித்தான் சாத்தான் பார்க்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆகவேதான் இந்த சிந்தனையினுடைய ஒடுக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர 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 உங்களுடைய எதிர்கால அந்த லட்சியத்தினுடைய ஓட்டத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்கக்கூட முடியாது. அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூட முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களையும் என்னையும் பாரப்படுத்தி ஒடுக்கக்கூடிய சுமைகளிலே நின்று நீங்கள் விடுவிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். முதல் காரியமாக கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை பற்றி நம்மோடு கூட பேசுகிறார் என்று பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கேளுங்க. அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்திலே உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். முதல் காரியமாக எதிரிகள் நம்முடைய எல்லைகளை தங்கள் வசமாக்குகிறதுனாலே ஒடுக்கப்படக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. எதிரிகளுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை அறியாமல் இடம் கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். எதிரியை நீங்க முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் நீங்க இடம் கொடுக்க ஆரம்பிச்சா இந்த சாத்தான் வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய நேரத்தில் அதிகார தோரணையோடு கூட வர மாட்டான். அவன் உங்களை எதிர்க்கக்கூடியவனைப் போல கடந்து வர மாட்டான். உங்களோடு கூட அவன் பேசும்பொழுது நயம் காட்டி உங்களோடு கூட அவன் பேச ஆரம்பிக்கின்றான். கொஞ்சம் இந்த ஒரு காரியத்தின் ஊடாக நீ கடந்து போய்ப்பார். கொஞ்சம் இந்த ஒரே ஒரு விஷயத்தின் ஊடாக நீ கடந்து போய்ப்பார். எதிர்க்கக்கூடியவனைப் போல, உங்களை தோற்கடிக்கக்கூடியவனைப் போல, தங்களுடைய வல்லமையை நிரூபித்து காண்பிக்கிறவனைப் போல சாத்தான் வருகிறது உண்டான நீங்களும் நானும் துணிவு கொண்டு எதிர்க்க ஆரம்பிச்சிடும்.
ஆனால் சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நீங்கள் அவனுடைய காரியத்திற்கு சற்றாகிலும் இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களையும் என்னையும் நயம் காட்டி அவன் சம்மதிக்க பண்ண ஆரம்பிக்கின்றான். இந்த நயம் காட்டி சம்மதிக்க பண்ணக்கூடிய இந்த சாத்தானுக்கு நீங்கள் கொஞ்சம் எல்லைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தன்னுடைய எல்லைகளை வர வர அவன் விருத்தியாக்கி உங்களை அறியாமல் அவன் உங்கள் நிலைகள் யாவற்றையும் ஒடுக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல நியாயாதிபதிகளின் காலத்துல என்ன ஒரு விஷயம், அதாவது யோசுவாவின் காலத்துல என்ன ஒரு விஷயம் நடக்குது தெரியுமா? இஸ்ரவேல் மக்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களை கேள்விப்படக்கூடிய மக்கள். ஒரு நாள்ல அந்த தேசத்திலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும் யோசுவாவுக்கும் அவருடைய படை வீரர்களுக்கும் பயப்படக்கூடிய நேரம். ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடிய மக்களைப் போல சில ஜனங்கள் இந்த யோசுவாவுக்கு முன்னால வர்றாங்க. யோசுவாவுக்கு முன்னால நாங்கள் ரொம்ப தூரத்திலிருந்து கடந்து வருகிறோம் யோசுவா, உம்முடைய பெயரையும் உம்முடைய சகல விதமான காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டு கடந்து வருகிறோம். தயவு செய்து எங்களை கொன்று விட வேண்டாம், ஒடுக்கி விட வேண்டாம். நாங்கள் தொலை தூரத்திலிருந்து உம்முடைய எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவனோடு கூட பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யோசுவாவோடு கொடுக்கக்கூடிய சில ஜனங்கள் அந்த ஜனங்களுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய அப்பத்தில் கொஞ்சம் காரியங்கள் யாவற்றையும் அவர்கள் தங்களுக்காக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை அறியாமல் இவர்களோடு அவர்கள் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ள ஆரம்பிச்சாங்க. பூசணம் பூத்திருக்கக்கூடிய அப்பத்திலே சிலதை அவர்கள் வாங்கி கொண்டு தங்கள் கையில் இருக்கக்கூடிய சில பொருட்களை அவருடைய கரங்களை கொடுத்து 2 பேரும் உடன்படிக்கையின் ஊடாக கடந்து போனாங்க. கொஞ்ச நாள் கழித்து யோசுவா கேள்விப்படுறாரு, ரொம்ப தூரத்திலிருந்து வந்தவங்க கிடையாது, பக்கத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி கேள்விப்படக்கூடிய அந்த யோசுவா அவர்களை மெய்யாகவே தண்ணீர் சுமக்கக்கூடிய மக்களாக இப்படிப்பட்ட பலவிதமான வேலைகளின் ஊடாக அந்த காரியங்களின் ஊடாக அந்த யோசுவா அவர்கள் யாவரையும் அந்த காரியங்கள் யாவற்றையும் பழக்கப்படுத்த துவங்கினார். ஆனால் நடந்த காரியத்தை பார்க்குறோம். கொஞ்சம் நாட்கள் கழித்து யோசுவாவின் காலத்துக்கு பிறகு உள்ளே காணப்படக்கூடிய இந்த ஜனங்கள் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு முள்ளுகளும் கண்ணிகளும் விலாக்களுக்கு கூறுகளுமாக எழும்பி வந்து நின்று அவர்களோடு கூட யுத்தம் செய்யும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ முதல் காரியம், நயம் காட்டி வரக்கூடிய எதிரிகள். இதைத்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் கற்று உணர வேண்டியது அவசியம். இந்த ஒரு காரியத்தை ஒரு முறை பயன்படுத்திப்பார். இந்த ஒரு காரியத்தின் ஊடாக நீ கடந்து போகிறதுனால் என்ன விதமான பிரச்சனை வரப்போகிறது? தேசத்தில் காணப்படக்கூடிய எத்தனையோ ஊழியக்காரங்க செய்யாத ஒரு விஷயமா? எல்லா விதமான ஆவிக்குரிய மக்களும் இந்த மாதிரியான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுது நீ மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை வேண்டாம் என்று சொல்லி புறம்பே தள்ள ஆரம்பித்து விடுகின்றாய். நிறைய நேரங்களில் இந்த மாதிரி உலக ரீதியான காரியங்களோடு கூட நம்மை அறியாத ஒரு உடன்படிக்கையை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கும்படி ரொம்ப பிரயத்தனப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் சாத்தான் கொண்டு நிறைய பொருளை தந்து நீ ஏன் வாங்கி கொடுக்கக்கூடாது, இந்த காரியத்தின் கூடாக நீ கடந்து போய் ஏன் உன்னுடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கக்கூடாது, சாத்தான் கொண்டு நிறைய காரியங்களை கொண்டு கொடுக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்திலே நீங்களும் நானும் உடன்படிக்கை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர்கள்தான் உங்கள் எல்லைகளை ஆக்கிரமிக்கக்கூடியவர்களாய் கடைசி வரைக்கும் உங்களுடைய கண்களுக்கு அவர்கள் முள்ளுகளாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படக்கூடிய அநேக விதமான மக்கள் சத்துருக்களுக்கு தங்களை அறியாமல் பல விதமான இடங்களை மெய்யாகவே கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதுனாலதான் அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் மெய்யாகவே தொய்ந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த விஷயத்துல நெகேமியாவை நீங்களும் நானும் ரொம்ப அதிகமாய் பாராட்ட முடியும். நெகேமியா ஒரு தடவை தன்னுடைய அரசனுக்கு முன்பதாக கடந்து போயிட்டு திரும்ப வர்றாரு. அந்த கட்டடம்லாம் கட்டி முடிச்சாச்சு, ஆலயம்லாம் கட்டி முடிச்சாச்சு. வரக்கூடிய நேரத்தில் உள்ள பார்க்குறாரு, ஆலயத்தில் ஒரு இடத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்காக வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. இதை கண்ட நெகேமியாவுக்கு ரொம்ப கோபம் அந்த மனுஷனுடைய தட்டுமுட்டு ஜாமான்கள் எல்லாவற்றையும் வெளியே தூக்கி எறிந்து அவனுடைய தலை முடியை பிடித்து அதாவது கீழே இழுத்து போட்டு அடி என்று சொல்லி அடித்து அங்கு அதை நிர்வாகம் பண்ணும்படிக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக போய் நின்று சண்டை போட்டு பேச ஆரம்பித்தார். இது கர்த்தராகிய தேவனுக்குரிய இடத்துல இதுல ஒரு மனுஷனுக்கு நீங்கள் இந்த ஒரு காரியத்தை தந்தது எப்படி? அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் புறம்பாக்கக்கூடிய விஷயத்திலே நெகேமியா வைராகியம் பாராட்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்களும் நானும் எந்த விஷயத்தோடும் கூட எளிதாக உடன்படிக்கையின் ஊடாக கடந்து போகக்கூடாது, அல்லது எளிதாக நீங்களும் நானும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில காரியங்கள் உங்களுக்கு அத்தியாவசியத்தை போல காணப்பட ஆரம்பித்தாலும் தேவ பார்வையில் அது பொல்லாப்பா இருக்கிறது உண்டானால் அவைகளை நீங்களும் நானும் எந்த விதமான பாரபட்சமும் பாராமல் தூக்கி எறிய வேண்டியது அவசியம். நீங்க பாரபட்சம் பார்க்க ஆரம்பித்தால் அங்கே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒடுக்கத்தை உருவாக்கும் சத்துருக்களுக்கு நீங்களே இடமளிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த சத்துருக்கள் உள்ள எப்படி வர்றாங்க? நயம் காட்டி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை தருகிறவர்களைப் போல உங்களுடைய எல்லைகளை தங்கள் வசமாய் ஆக்கிரமிக்கக்கூடியவர்களை விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த வசனத்துல என்ன வார்த்தை நம்ம பார்க்கிறோம்? திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க.
அவர்கள் அந்த வருஷம் முதல் கொண்டு 18 வருஷமா யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்திலே உள்ள எமோரியரின் தேசத்திலே இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரெல்லாம் ரொம்ப நெருக்கி ஒடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சத்துருக்களுக்கு இவர்கள் இடமளிக்க ஆரம்பித்ததுனால இந்த சத்துருக்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் யாவரையும் நெருக்கி ஒடுக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய காரியத்துல பலவிதமான எல்லைகளை ஆண்டவராகிய தேவன் வைத்திருப்பார். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். இதுல அதாவது வேதாகமத்துல ஒரு வசனம் ஒன்று விதமா எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய யுத்த புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. இந்த புஸ்தகத்துல ஒவ்வொரு மனிதன் செய்ய வேண்டிய யுத்தங்களை பற்றியும், எவ்வளவு தூரம் எல்லைகளை அவன் கர்த்தராகிய தேவனுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிறதை பற்றியும் இதுல பலவிதமான குறிப்புகள் இடம்பெறுகிறது வழக்கம். இதுல இந்த உலகத்திலே தோற்றமளிக்கக்கூடிய அந்த காலத்திலிருந்து உங்கள் ஓட்டத்தினுடைய இறுதி பரியந்தம் எவ்வளவு தூரம் எல்லைகளை நீங்கள் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும் கர்த்தராகிய தேவன் எழுதி வச்சிருப்பார். இந்த எல்லைகளை நீங்களும் நானும் ஆதாயப்படுத்த முடியாத அளவிற்குத்தான் சத்துருவானவன் உங்கள் எல்லைகளை ஒடுக்க துவங்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயத்தீர்ப்பு நாள் நீங்க போய் நிற்கும் போது கர்த்தராகிய தேவன் அவரை பார்த்து கணக்கு கேட்பாரு. நான் உன் கையில இத்தனை தூரம் எல்லைகளை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஒரு குறிப்பை நான் எழுதி வச்சிருக்கிறேன். இத்தனை தூரம் எல்லைகளை நீ சுதந்திரிக்காமல் இவ்வளவு தூரம் மட்டும் நீ எல்லைகளை சுதந்திரத்தினுடைய காரணம் என்ன? மீதியான நேரங்களில் காலங்களில் நீ என்ன செய்தாய்? கர்த்தராகிய தேவன் கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் பதில் சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் எல்லைகளை நீங்களும் நானும் சரியான விதத்தில் யுத்தம் செய்து பிடித்து அவைகள் யாவற்றையும் உங்களுக்கு கீழாக அடிமைப்படுத்தியிருக்க வேண்டியது அவசியம். ஆனா இந்த எல்லைகளை பெற விடாத அளவிற்காக சாத்தான் என்ன செய்கின்றான்? உங்கள் எல்லைகளை நெருக்கி உங்கள் எல்லைகளை குறுக்கத்தின் ஊடாக அவன் மெய்யாகவே அழைத்து கொண்டு போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். அவன் தன் வசமாக, நீங்க பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை தன் வசமாக இழுத்து கொண்டு போய் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த நாள்ல உங்களாலும் என்னாலும் கணக்கு சொல்ல முடியாத அளவிற்காக உங்களையும் என்னையும் நெருக்கதியாக கொண்டு போய் நிறுத்தக்கூடியவனாக சாத்தான் இந்த நாட்களிலே கிரியைகளை நடப்பிக்கிறான். இதுக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய வழி எப்படிப்பட்ட வழி பாருங்க. உங்களையும் என்னையும் நயம் காட்டி உள்ளே வந்து உங்கள் எல்லைகளை ஒடுக்கி தன் வசமாய் பிடித்துக் கொள்ளக்கூடிய அந்த மகாபரிய தந்திரமான எத்துக்களை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவைகளை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஈஸியான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்ப ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வரங்கள் கொடுக்கப்படுகிறது யோசிச்சு பார்த்துக்கோங்க. எத்தனை கிருபைகளை கர்த்தராகிய தேவன் தந்திருந்தார், எத்தனை ஊழியங்களை ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய கரங்களிலே தந்திருந்தார். ஆனா இப்ப தேவன் ஆரம்ப நாட்களில் தந்த அந்த வரங்கள், எத்தனை வரங்கள் இப்ப வரைக்கும் இருக்கிறது? எத்தனை வரங்களை நம்ம இழந்து போயிருக்கோம்னு பாருங்க. இந்த வரங்கள் எல்லாம் என்னுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போன சாத்தானால் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தந்திரங்கள். இரண்டாவது காரியம், என்னுடைய ஊழியத்துல எவ்வளவு தூரம் ஊழியத்தை நான் செஞ்சிருக்கணும், ஆனால் எவ்வளவு தூரம் ஊழியத்தை செய்யாம நான் பேசாம இருந்திருக்கிறேன். அப்ப இந்த ஊழியத்தின் எல்லைகளை குறுக்கக்கூடிய சாத்தான் எதன் மூலமா என்னுடைய வாழ்க்கையிலே வந்தான் என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். மூன்றாவது காரியம், ஆண்டவராகிய தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய உரிமைகள். இந்த ஆவிக்குரிய உரிமைகள்ல எத்தனை உரிமைகளை இத்தனை வருஷ காலத்திலே நான் பெற்றிருக்கிறேன், எத்தனை உரிமைகளை இன்னைக்கு வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டது உண்டு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில பெற முடியாமல் போனதற்கு காரணம். இதுக்கு காரணம் என்ன? என்னுடைய எல்லைகளை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு சாத்தான் என்னுடைய எல்லைகளை குறுக்க துவங்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த சாத்தான் வருகிறதுக்கு என்ன காரணம் என்றால், என்னை அறியாமல் சாத்தானுக்கு நான் இடமளிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சாத்தான் எங்காகிலும் ஒரு மூலையில இடம் கேட்டால் கூட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் எல்லைகளை சாத்தான் குறுக பண்ணி உங்களுக்கு உண்டான பலவிதமான உரிமைகளை அவன் திருடி கொண்டு போக ஆரம்பிச்சிடும். கடைசி நாள்ல, நியாயத்தீர்ப்பின் நாள்ல ஆண்டவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் கணக்கு சொல்ல வேண்டும். கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் நாளை சந்திக்கும்படிக்கு வரங்களிலே ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வரத்தை நான் இழந்து போயிடக்கூடாது. தேவன் தந்திருக்கக்கூடிய வரங்கள் எல்லாவற்றிலும் நான் அதிகமாய் அந்த வரங்களிலே வளர்ந்து கனி கொடுக்க வேண்டுமே தவிர அதிலே ஒன்றை நான் தொலைத்தால் கூட கர்த்தருடைய நாள்ல நான் கணக்கு சொல்லணும். அப்ப இந்த சாத்தான் உள்ளே வரக்கூடிய சாத்தான் என்ன செய்யறான் பாருங்க. எல்லைகளை குறுக பண்ணி நீங்கள் பெற்றிருக்கும் ஒவ்வொரு காரியங்களை அவன் உங்களை அறியாமல் திருடி கொண்டு போக ஆரம்பிச்சிருவான். சாத்தானுக்கு நீங்களும் நானும் இடமளிக்கிறது உங்களையும் என்னையும் ஒடுக்கும்படிக்காக சாத்தானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான தருணம் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். நயம் காட்டும் சாத்தான், பாவத்தை செய்யும்படி தூண்டக்கூடிய சாத்தான், அநேக விதமான பரிசுத்த குறிச்சைகளை உருவாக்கக்கூடிய சாத்தான், அநேக விதமான மற்ற மக்களுக்கு விரோதமாக பேசும்படியான வார்த்தைகளை உங்கள் மனதிலே தோற்றுவிக்கக்கூடிய சாத்தான். இதில் ஏதாகிலும் ஒரு விஷயத்தில் நீங்க இடம் கொடுக்க ஆரம்பிச்சா கூட சாத்தானுக்கு நீங்கள் உங்கள் வாசல்களை திறக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் உள்ளே வந்து முதல் காரியம் உங்கள் எல்லைகளை நெருக்க ஆரம்பிச்சிடும்.
உங்களை அவன் நெருக்கி நெருக்கி ஒடுக்கி உங்களை கிரியை செய்ய விடாத அளவுக்கு. இப்ப உதாரணமா நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 10 மைல் தூரம் ஓடக்கூடிய ஒரு பெரிய ஒரு எல்லையை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கின்றார். இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஓட்டம் விஸ்தாரமான ஒரு ஓட்டம், எந்த தடையும் இல்லாம நீங்க வந்து ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நீங்க லகுவாக ஓடக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அந்த சாத்தான் உள்ளே வரக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? 10 மைல் தூரமாக காணப்படக்கூடிய அந்த எல்லைகளை சாத்தான் குறுக்கி 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 இப்ப கரெக்டாக அதாவது 1 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் உயரம், இவ்வளவுதான் ஓடக்கூடிய அளவுக்கான எல்லைகளை சாத்தான் குறுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. உங்களாலும் என்னாலும் அந்த இடத்துல உட்காருகிறதே கஷ்டம். நெருக்கத்தின் ஊடாக உட்கார ஆரம்பிப்போம். இங்கே இந்த இடத்துல நான் மெய்யாகவே இயங்குகிறது எப்படின்னு யோசிப்பாரு. அப்ப என்னுடைய எல்லைகள் கொடுக்கப்பட என்னுடைய எல்லா விதமான இயக்கங்களும் மட்டுப்படுத்தப்பட்டு போகிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன் என்னால் இயங்க முடியாமல் போகிறதுன்னு சொன்னா, என்னுடைய எல்லைகளிலே பல விதமான எல்லைகளை சாத்தான் பிடிச்சிட்டான். இந்த பிடிக்க ஆரம்பிச்சதுனால என்னால் இயங்க முடியாத அநேக விதமான சூழ்நிலைகள் என்னை அறியாமல் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. இந்த ஒடுக்கப்படக்கூடிய காரியங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. சாத்தானுக்கு எவ்வளவேனும் நீங்கள் இடமளிக்க ஆரம்பிச்சாலே போதும், இந்த சாத்தான் உங்கள் எல்லைகளை குறுக பண்ணி இயங்காது இருக்கக்கூடிய கிறிஸ்தவனாய் உங்களை அறியாமல் உங்களை அவன் உருமாற்றம் செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 42வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுது. வாசிக்கிறேன் கேளுங்க. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். 10வது வசனம், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. இரண்டாவது காரியமாக சாத்தான் கொண்டு வரக்கூடிய இரண்டாவது ஒடுக்கம் எப்படிப்பட்ட ஒடுக்கம் அப்படின்னா, இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தரை நீங்கள் இந்த உலகத்திலே நிரூபிச்சு காமிக்கணும், அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம். இது நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. இப்ப சாத்தான் நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க. என்ன கேட்கிறான்? உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சாத்தான் உன்னை பார்த்து கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவனை நிரூபிக்க முடியாமல் அவரை எங்கோ தொலைத்து போடக்கூடிய நிலைகளை சாத்தான் உங்களையும் என்னையும் அறியாமல் உருவாக்க ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களிலே ஒரு மனிதன் சிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தராகிய தேவனை அவன் தன் வழியிலே தொலைத்து போடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தையும் பாருங்க. உபாகம புஸ்தகத்துல 28வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்திருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுடைய முகம் அறியாத, நீங்கள் அறியாத யாரோ எடுத்துக்கொண்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழாமல் என்றைக்கு நீங்கள் உங்கள் மனம் போன போக்கின்படி வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறீர்களோ, சாத்தான் உங்களை நெருக்கி அவன் உங்களுக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய உரிமைகளிலே நின்று அவன் உங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் புறம்பே தள்ளி அவன் என்ன சொல்றான் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே எங்கே இப்பொழுது நீ அவரை நிரூபித்து காண்பி. அவருடைய வல்லமைகளை நிரூபித்து காண்பிக்கும்படி உருவாக்கப்பட்டவன் தானே, எங்கே அவருடைய வல்லமையை நிரூபித்து காண்பி என்று சாத்தான் நம்மோடு கூட அநேகம் விதமான பகடி பண்ணக்கூடிய அல்லது பரியாசம் பண்ணக்கூடிய நிலைகளின் ஊடாக நம்மை அவன் தள்ளக்கூடியவனாக விளங்க ஆரம்பிக்கின்றான். இதுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா சிம்சோனை நான் திரும்ப சொல்ல முடியும். சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனை இழந்த பொழுது வேத புஸ்தகத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பாருங்க. எல்லா மக்களுக்கு முன்பதாக பரியாசம் பண்ணப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக அவன் தள்ளப்பட்டு போகிறதை பார்க்க முடியும். எல்லா ஜனங்களும் அவனை பார்த்து என்ன பரியாசம் பண்ணியிருப்பாங்க? கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை உனக்குள் இருந்ததே சிம்சோன், நீ கர்த்தருடைய வல்லமையுள்ள சகல விதமான நாமத்தினாலே எத்தனை விதமான பெரிய பெரிய காரியங்களை சாதித்தாய். எங்கே இந்த கட்டுக்கள் எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பி என்று சொல்லி அந்த ஜனங்கள் அவனை பரியாசம் பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் அவனோடு கூட இல்லாதிருக்கிறதுனால அவன் எத்தனை தூரம் கேவலத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சா பாருங்க. அதனால தான் உங்களோடு கூட நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையில் எதை நான் அடிக்கடி வலியுறுத்த ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், எதை இழந்தாலும் தேவனை மட்டும் இழக்காதிருக்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்களோடு கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் ஆண்டவராகிய தேவனுக்கு ஈடு இணையாக உங்களாலும் என்னாலும் பேசவே முடியாது.
இந்த உலகம் இல்லாம எல்லா விதமான காரியத்தையும் செய்ய உங்களால் முடியும். ஆனால் கர்த்தர் இல்லாமல் ஒரு விஷயத்தை கூட உங்களால் எல்லாம் செய்ய முடியாது. இந்த உலகத்திலே காணப்படும் பொருள் இல்லாம வாழ்க்கையை வாழலாம். உலகத்துல காணப்படக்கூடிய மனிதர்கள் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழலாம். உலகத்திலே இருக்கக்கூடிய வீடு இல்லாம, இருக்கக்கூடிய அநேக விதமான வஸ்திரம் இல்லாம, எந்த விதமான பொருளும் இல்லாமல் வாழ்க்கை வாழ உங்களால் முடியும். ஆனால் கர்த்தர் இல்லாமல் ஒரு வினாடி கூட உங்களாலும் என்னாலும் ஜீவிக்க முடியாது. இப்ப இந்த சாத்தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் பாருங்க. கர்த்தராகிய தேவனை இழக்கும்படிக்காக செய்து அவன் உங்களையும் என்னையும் பார்த்து பரியாசம் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். எங்கே? உன் தேவனாகிய கர்த்தரை நிரூபித்து காண்பி. அந்த வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது. எவ்வளவு கேவலம் பாருங்களேன். இந்த உலகத்துல நீங்களும் நானும் நிரூபித்து காண்பிக்கும்படி உருவாக்கப்பட்டவங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமைகளை ஏன் நம்மால் நிரூபிச்சு காமிக்கல? உலகத்தான் செய்கிறது போல நீங்களும் நானும் செய்ய ஆரம்பிக்கிறோம். உலகத்துல காணப்படக்கூடிய மனிதர்கள் அநேகம் பொல்லாப்பான காரியங்களை செய்கிறது மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காரணம், இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை வைத்து ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைகளை நோக்கி சாத்தான் உங்களையும் என்னையும் அறியாமல் நம்மை தள்ளிவிட ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவன் நம்மளை பார்த்து சொல்றான். என்ன சொல்றா பாருங்க. எங்கே? உன் தேவனாகிய கர்த்தரை நிரூபிச்சுக்காம. நான் இல்லாம இந்த உலகத்துல உன்னால் ஒரு வினாடி கூட வாழ முடியுமா என்று சொல்லி சாத்தான் உங்களையும் என்னையும் பரியாசம் பண்ண துவங்க ஆரம்பிக்கிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை நிரூபித்து காண்பித்த எலியா எங்கே? தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் பெரிய காரியங்களை செய்த மோசே எங்கே? தேவனுடைய நாமத்தினால் பெரிய கிரியைகள் யாவற்றையும் உருவாக்கின அநேகம் பரிசுத்த ஜனங்கள் எங்கே? இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த நிலையில் காணப்படுகிறோம் என்று பாருங்கள். இன்றைக்கு கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளை நிரூபிச்சு காமிக்க முடியலையே. உலகத்திலே காணப்படும் எந்த விதமான மனிதனுக்கு முன்பதாக கர்த்தர் இன்றைக்கு வல்லமையிலே நிறைந்தவர் என்பதை உங்களாலும் என்னாலும் தைரியமான விதத்தில் வெளிப்படுத்தி அந்த காரியங்கள் யாவற்றையும் நிரூபித்து காண்பிக்க முடியலையே. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை விதமான நீங்க அந்த யூடியூப் சேனல் நீங்க வந்து ஓபன் பண்ணி பாருங்க. எத்தனை விதமான காரியங்களை கிறிஸ்தவர்களை பற்றி எவ்வளவு மட்டமாய் கேவலமாய் பேசுறாங்க. அவர்களுக்கு முன்பதாக கர்த்தரே தேவன் என்பதை பற்றி ஏன் உங்களாலும் என்னாலும் நிரூபித்து காண்பிக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான். அதற்கு ஒரே ஒரு காரணம். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவரை நிரூபித்து காண்பிக்க முடியாத அளவிற்கு பாவத்தின் சுமையினால் சாத்தான் என்னை ஒடுக்குகின்றான். பாவம் உள்ள வந்த உடனே கர்த்தராகிய தேவன் அங்க அவரால் இருக்க முடியாது. பாவம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றரை கலக்க ஆரம்பிக்கும் பொழுது பாவத்தினுடைய நிலைகளிலே நின்று நான் வேறு பிரிக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருடைய வல்லமைகளை இந்த உலகத்திலே நிரூபித்து காண்பிக்க என்னால் ஆகிறது இல்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே 2வது ஒடுக்கத்தை சாத்தான் எப்படி கொண்டு வர? 2வது சுமை என்ன சுமையை கொண்டு வரான்? பாவம் என்கிற சுமையை கொண்டு வந்து உங்கள் எல்லைகளை சாத்தான் ஒடுக்கி உங்களை அவன் கேவலப்படுத்த ஆரம்பிக்கின்றான். எங்க? உன்னுடைய கர்த்தராகிய தேவனை நிரூபிச்சு காமி. அவர் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறார் என்று சொல்லுகிறாயே. ஆண்டவராகிய தேவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்பதை பற்றி பேசுகிறாயே. ஆண்டவராகிய தேவன் எல்லா இடங்களிலும் வியாபித்தவராய் இருக்கிறார் என்பதை பற்றி பேசுகிறாயே. எங்கே உன் கர்த்தராகிய தேவனை இந்த இடத்தில் நிரூபித்து காண்பி. ஏன் உன்னால என்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் ஒரே ஒரு காரணம்தான். பாவத்தினால் நீயும் நானும் அவரை தொலைச்சிட்டோம். பாவத்தினுடைய மிகுதி நம்முடைய வாழ்க்கையிலே வர வர தேவ பிரசன்னத்தை நீங்களும் நானும் இழக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆகவேதான் சத்துருக்கள் நம்முடைய நிலைகள் யாவற்றையும் நெருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையை நிரூபிக்கும்படிக்காக தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் அவர்களைப் போல கண் சுருக்கி போன ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்கள மாதிரியே நிறைய பொல்லாப்பு செய்யறோம், அவங்கள மாதிரி நிறைய பொய் சொல்றோம், அநேக விதமான தேவனுக்கு புறம்பான நிறைய விஷயத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நீங்களும் நானும் சாக்கு போக்கு சொல்றோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் கர்த்தராகிய தேவனை நிரூபிக்க முடியாமல் என்றைக்கோ ஆண்டவராகிய தேவனை நீங்கள் நானும் தொலைச்சு போட்டோம். பாவம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கிரமிக்க துவங்கிற்றோ இந்த பாவத்தினுடைய ஒடுக்கத்தினாலே என்னுடைய எல்லைகள் எல்லாம் குறுக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நிரூபிக்க முடியாமல் சாத்தானால் பரியாசம் பண்ணப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக இன்றைக்கு கிறிஸ்தவ நிலைகள் காணப்படுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். எவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாருங்களேன். இந்த உலகத்துல காணப்படக்கூடிய மக்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லா விதமான மக்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. எந்த விதமான மனிதனுக்காகவும் உயிரை தந்த கடவுள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கர்த்தராகிய தேவன் ஒருவர்தான் தன்னுடைய ஜீவனையே தந்த ஒரு கடவுள். இது எல்லா ஜனங்களாலும் ஒத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு உண்மை என்றாலும் இன்றைக்கு அவர்கள் பரியாசம் பண்ணக்கூடிய இயேசுவை ஏன் என்னாலும் நிரூபிச்சு காண்பிக்க முடியல? இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனை பற்றி அவர்கள் அவ்வளவு தூரம் கேவலமாய் பேசக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் ஏன் வாய்களை பொத்திக்கொண்டு இருக்க ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் பாவத்தினால் ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம்.
இந்த பாவம் உன்னை என்னை ஒடுக்க ஆரம்பித்து உனக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய மகிமையை இழக்கும்படியான காரியங்களை செய்து உன்னுடைய எல்லைகளை குறுக்க ஆரம்பித்து உன்னுடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை விட்டு உன்னை தள்ளக்கூடிய நிலைகளின் ஊடாக உன்னை அழைத்து கொண்டு போகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஒடுக்கப்படக்கூடிய சுமை எவ்வளவு பயங்கரமானதுன்னு பாருங்க. எனக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளையே நான் இழக்கக்கூடிய அளவிற்காக எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கணும். இந்த உலகத்துல எத்தனை பெரிய விஷயத்தை நான் சாதிக்கணும். ஆனால் இந்த உலகத்துல எந்த காரியத்தையும் செய்ய முடியாதவனாய் ஒரு மூலையிலே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைகளுக்கு காரணம் என்ன? ஒடுக்கத்தின் சுமை என்னுடைய எல்லைகளை எல்லாம் ஒடுக்கி 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 என்னை கிரியைகளை செய்ய முடியாத காரியங்களின் ஊடாக அழைத்து கொண்டு போகிறதை நான் பார்க்கிறேன். நீங்களும் நானும் கிரியை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த ஒடுக்கத்தின் சுமையிலே நின்று நீங்கள் விடுவிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான். கர்த்தர் நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியத்தினால் நான் சாத்தானுக்கு இடம் கொடுத்தேன், எந்த காரியத்தினால் நான் பாவத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய் காணப்படுகிறேன், எதை என்னால் மேற்கொள்ள முடியாமல் போக ஆரம்பிச்சதுனால ஆண்டவராக தேவனை நிரூபிக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்றேன். நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கணும். நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் உலகத்திற்கு நான் உப்பாய் காணப்படணும். நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் எல்லா விதமான மக்களையும் வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு வழிகாட்டியாய் விளங்க வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய நிலைகளை நான் துறந்தவனாய் எங்கோ ஒரு மூலையை நான் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றேன். இதுக்கு காரணம் என்ன? என்னை சாத்தான் ஒடுக்கி என்னுடைய எல்லைகளை மட்டுப்படுத்தி என்னை இயங்க விடாத அளவிற்காய் சாத்தான் கட்டி போடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். இவைகளிலே நின்று நான் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். ஆண்டவரே, கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய ஒடுக்கப்படக்கூடிய நிலைகளிலே நின்று கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி மீண்டும் உங்களை பழைய நிலைகளிலே கொண்டு வந்து நிறுத்தி மீண்டும் இயங்கும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஊடாக உங்களை அழைத்து கொண்டு போவார் என்பதில் சந்தேகம் பண்ணவில்லை. ஒடுக்கப்படக்கூடிய சுமைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாங்க. முதல் காரியம், என்னுடைய சிந்தனைகளை சாத்தான் ஒடுக்க ஆரம்பிச்சிடறான். இரண்டாவது காரியமாய் என்னுடைய எல்லைகளை சாத்தான் பிடித்து அந்த எல்லைகளிலே சாத்தான் என்னை ஒடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. மூன்றாவது காரியமாய் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை நிரூபிக்க விடாத அளவிற்காக பாவத்தை என் மேலே ஏற்றி வைத்து பாவத்தின் சுமையினாலே என்னை சாத்தான் ஒடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். இந்த காரியத்திலே ஏதாகிலும் ஒன்று என்னுடைய வாழ்க்கையை இயங்க விடாமல் தடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இன்றே கர்த்தராகிய தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள். இவைகளை விட்டு நீங்கள் நீங்க ஆரம்பித்தால் தான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய விஸ்தாரமான எல்லைகளிலே ஓடி தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கி தேவனுடைய நாமத்தை இந்த உலகத்திலே நிரூபித்து காண்பிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நெருக்கப்பட்டு ஒடுங்கி திருக்கிறோம் கர்த்தாவே. சத்துருவினால் ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு என்ன காரணம் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட 3 விஷயத்தின் மூலமாய் பேசினீர். ஒன்று, எங்கள் சிந்தனைகளிலே உருவாக்கப்படக்கூடிய ஒடுக்கம் எங்களுடைய சிந்தனைகளை விரிவுபடுத்த விடாத அளவிற்காக நிறைய சுமைகளை ஏற்றி வைத்து எங்கள் சிந்தனைகளை ஒடுக்கும் ஒவ்வொரு காரியங்களிலே நின்று நாங்கள் விடுவிக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபைகளை தாரும். மட்டுமல்லாமல் எங்கள் எல்லைகளை தன் வசமாய் மாற்றிக்கொண்டு எங்களை கர்த்தாவை இயங்க விடாமல் செய்யக்கூடிய சாத்தானின் எல்லா விதமான நிலைகளிலே நின்று நாங்கள் வெளியேறி கடந்து வர ஏற்ற வல்லமைகளை எங்களுக்கு தாரும். எங்கள் உரிமைகளை நாங்கள் ஒரு நாளிலும் சாத்தானுடைய கரங்களில் விட்டு போட்டு விடக்கூடாது. எங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் போராடி அவைகளை நாங்கள் எங்கள் வசமாய் வைத்துக் கொள்ள ஏற்ற கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மூன்றாவதாக, கர்த்தருடைய நாமத்தை நிரூபிக்க முடியாத அளவிற்காக பாவத்தின் சுமைகளை சாத்தான் எங்கள் மேல் ஏற்றி வைத்து எத்தனை பாரங்களை உருவாக்கி நாங்கள் எங்கோ ஒரு மூலையிலே முடங்கி கிடக்கும் ஒரு மனிதனாய் இந்த சாத்தான் இந்த நாட்களிலே வைத்திருக்கிறது நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தராகிய தேவனுடைய சித்தம் என்னது என்கிறதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த உலகத்தை நாங்கள் மெய்யாகவே பண்படுத்தவும் காப்பாற்றவும் எங்களை இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்து இந்த வேலைகளை செய்ய விடாமல் எத்தனை ஒடுக்கத்தின் ஊடாக சாத்தான் எங்களை ஒடுக்கி கொண்டு வந்திருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒடுக்கத்தின் சுமைகளில் நின்று நாங்கள் நீக்கப்பட இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா கட்டுக்களிலே நின்றும் எல்லா நுகத்தடிகளிலே நின்றும் நீர் அவர்களை விடுதலையாக்கி இன்று முதல் அவர்கள் முடங்கி போன கிறிஸ்தவர்களாய் அல்ல, இயங்கும் கிறிஸ்தவர்களாய் கர்த்தருடைய நாமத்தினால் உருவாக்கப்பட ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று இந்த கடைசி காலத்திலே எல்லா விதமான ஒடுக்கத்தின் சுமைகளிலே நின்று அவர்கள் விடுவிக்கப்பட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லைகளிலே விரிவாக அவர்கள் இயங்கி இங்கும் அங்கும் ஓடி திரிந்து பலவிதமான நன்மைகளை இந்த உலகத்திலே நிரூபித்து காண்பிக்க இவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பாரமான நுகங்களிலே நின்று நீங்கள் விடுவிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் உங்கள் எல்லைகளிலே இயங்கவும், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கவும், தேவனுடைய நாமத்தை நிரூபித்து காண்பிக்கவும், இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்கவும் தக்கதான கிரியைகளை உருவாக்கவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம், இதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டோம். இந்த பாரமான காரியங்களில் நின்று நாம் விடுவிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்முடைய இலக்கை நோக்கி லகுவாக ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. என்ன பிரியமானவர்களே, சத்ருவினால் வரும் ஒடுக்கத்தை பற்றி கற்றுக்கொண்டோம். அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை ஒடுக்குகிற சாத்தானுடைய கையிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பாராக. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென்.